இந்த வீடியோவில் நாம் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 6 குவாண்டம் மெக்கானிக்ஸ் இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 1, குவாண்டம் தியரி இண்டிகேட்ஸ். குவாண்டம் தியரி எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, ஒன்லி மூவிங் பார்ட்டிகிள்ஸ் ஹேவ் வேவ் நேச்சர். குவாண்டம் தியரி எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, மூவிங் பார்ட்டிகளுக்கு வேவ் நேச்சர் இருக்குது அப்படிங்கிறது. அக்கார்டிங் டு டி ப்ராக்லி ஹைப்போதசிஸ், டி ப்ராக்லி ஹைப்போதசிஸ் என்ன சொல்லுதுன்னா, பார்ட்டிகிள் ஹேவ் வேவ் லைக் கேரக்டரிஸ்டிக்ஸ். டி ப்ராக்லி ஹைப்போதசிஸ் படி பார்ட்டிகிளுக்கு வேவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அக்கார்டிங் டு வேவ் மெக்கானிக்ஸ், எ ஃப்ரீ பார்ட்டிகிள் கேன் ப்ராசஸஸ். வேவ் மெக்கானிக்ஸ் படி ஃப்ரீ பார்ட்டிக்கல் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிறது என்ன அப்படின்னா கண்டினியூவஸ் எனர்ஜிஸ். ஃப்ரீ பார்ட்டிக்கலில் நமக்கு என்ன இருக்குது, கண்டினியூவஸாக எனர்ஜிஸ் இருக்குது. Next, de Broglie wavelength for an electron accelerated from rest through a potential difference of volts relativistically is given by. de Broglie wavelength படி எலக்ட்ரான்ஸ் ஆக்சலரேட் ஆகும் ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து எப்போ ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதாவது வோல்டேஜ் அப்ளை பண்ண முடியுது, அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, அது மீன்ஸ் வேவ் லென்த் என்னென்னா லாம்டா v ஈக்குவல் டு 12.27 by root v into 1 plus qv by 2m0 c squared whole power 1/2 angstrom. ப்ராக்லி வேவ் லென்த் படி வோல்ட், அதாவது வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளை பண்ணும்போது லாம்டா வேவ் லென்த் எவ்வளோ அப்படின்னா 12.27. அதுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 12.27 by root v into 1 plus qv by 2m0 c squared whole power 1/2 angstrom. Next, the energies of photoelectron in photoelectric effect. ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் ஃபோட்டோ எலக்ட்ரானோட எனர்ஜி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் வித் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட். ஆன்சர் என்னென்னா இன்க்ரீஸ் வித் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட். நெக்ஸ்ட்டு தெர்மியானிக் எமிஷன்ஸ் ஆர் ரிலேட்டட் டு. தெர்மியானிக் எமிஷன்ஸுங்கிறது வந்து எலக்ட்ரான் எமிஷன் தான். ஸோ அது எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா கன்வெக்ஷன். தெர்மியானிக் எமிஷன்ஸ் ஆர் ரிலேட்டட் டு, ஆன்சர் என்னென்னா கன்வெக்ஷன். லைட் எமிட்டிங் டயோட் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப். லைட் எமிட்டிங் டயோட் எல்இடி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது எதோட அப்ளிகேஷன் அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டோட அப்ளிகேஷன் தான். அதை அப்ளை பண்ணும்போது வரது இது எல்இடி லைட், லைட் எமிட்டிங் டயோடு. நெக்ஸ்ட்டு, த மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டோ கரண்ட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன். ஆன்சர் என்னென்னா ஃப்ரீக்வன்சி. மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி எதோடது, ஃபோட்டோ கரண்ட்டோடது. எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் occurs only when the incident light has more than a certain minimum dash. மினிமம் எதோடதுன்னா ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட்டு, the magnitude of saturation photoelectric current depends upon. The magnitude of saturation photoelectric current depends upon intensity. ஆன்சர் என்னென்னா இன்டென்சிட்டி. சேச்சுரேஷன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கு இல்லையா, அதோட மேக்னிடியூட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு, இந்த மினிமம் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ். ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸோட மினிமம் கைனட்டிக் எனர்ஜி எப்படி இருக்குன்னா, எதை பொறுத்து இருக்குன்னா வேரிஸ் லீனியர்லி வித் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன். ஃபோட்டோ எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜி மினிமமாக இருக்கணும்னா இன்சிடென்ட் ரேடியேஷன் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி ஆகும்னா லீனியராக வேரி ஆகணும். ஓகேவா, அதுதான் இதுக்கான ஆன்சர். இன் த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட், இஃப் போத் த இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் லைட் ஆர் டபுள்டு, தென் த சேச்சுரேஷன் ஃபோட்டோ கரண்ட் இஸ் வாட். ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டில் இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே என்ன ஆகுது, டபுள் ஆகும்போது சேச்சுரேஷன் ஃபோட்டோ கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ சேச்சுரேஷன் ஃபோட்டோ கரண்ட் என்ன ஆகும்னா டபுள் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து டபுள்டு. Next, the number of photoelectrons emitted for light of a frequency nu, அதாவது எப்படி இருக்குன்னா higher than the threshold frequency nu naught is proportional to. லைட்லேருந்து எமிட் ஆகிற எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஃப்ரீக்வன்சி நியூ, இது எதை விட அதிகமாக இருக்குன்னா த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி நியூ நாட்டை விட அதிகமாக இருக்குது. அப்போது அது வந்து எதுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டுவாக இருக்கும் அப்படின்னா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி ஆஃப் லைட். ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா நியூ, அது
த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்குவன்சி நியூ நாட்டை விட அதிகமாக இருக்கும். எப்போ அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டுவாக இருக்கும் பொழுது. அப்போ ஆன்சர் என்ன? இன்டென்சிட்டி ஆஃப் லைட். நெக்ஸ்ட்டு, as the intensity of incident light increase, ஒரு இன்சிடெண்ட் லைட்டோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். இன்சிடெண்ட் லைட்டோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது எதுவும் இன்க்ரீஸ் ஆகும்? ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். The maximum kinetic energy of emitted electrons in a photoelectric effect does not depend on. எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது இல்லையா, அதோட மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி அது எதுலன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில். அது எது டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னா இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எமிட்டட் எலக்ட்ரான்ஸ் இன் எ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் இன்டென்சிட்டி. நெக்ஸ்ட்டு, the distance between a light source and a photoelectric cell d. If the distance is decreased to d by 2, then அதாவது லைட் சோர்ஸுக்கும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்லுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து டி. இப்போ டிஸ்டன்ஸை டிக்ரீஸ் பண்ணுறாங்க. என்னவா குறைக்கிறாங்கன்னா பாதி, அதாவது டி பை 2வா. அப்போது என்ன நடக்கும்னா the emission of electrons per second will be 4 times. எமிட் ஆகிற எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோ டைம் அதிகமாகும்? 4 times. செகண்ட் ஒன், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வில் ரிமைன் சேம். ஆனால் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்னவாக இருக்கும்? சேமாக தான் இருக்கும். திரும்ப கொஷின் பார்ப்போம். லைட் சோர்ஸுக்கும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்லுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் டி. இப்போ டியை வந்து நம்ம பாதியாக குறைச்சோம்னா, அதாவது டி பை 2வாக குறைச்சோம்னா டிஸ்டன்ஸை, அப்போ அது என்ன அங்கே நடக்கும் அப்படின்னா இந்த எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்னவாகும்? 4 times அதிகமாகும். அதுக்கப்புறம் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன இருக்கும்னா சேமாகவே இருக்கும், அது வந்து சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட்டு, இஃப் த வேவ் லென்த் ஆஃப் இன்சிடென்ட் லைட் ஃபாலிங் ஆன் ஏ ஃபோட்டோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் டிக்ரீசஸ், தென் அதாவது ஒரு லைட் வந்து ஃபால் ஆகுது, அதோட வேவ் லென்த் வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்கா டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு, மொமெண்டம் ஆஃப் ஏ ஃபோட்டான் ஆஃப் வேவ் லென்த் லேம்டா இஸ், ஆன்சர் என்னென்னா h by lambda. இங்கே ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான் ஆஃப் வேவ் லென்த் லேம்டா வந்து வேல்யூ h by lambda. நெக்ஸ்ட்டு, ஐன்ஸ்டீன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் இஸ், ஐன்ஸ்டீனோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் என்னென்னா E maximum equal to h nu minus pi. ஐன்ஸ்டீனோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் என்ன? E maximum. E max is equal to h nu minus pi. இங்கே ஈங்கிறது எனர்ஜின்னு தெரியும், ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், நியூங்கிறது ஃப்ரீக்வன்சி, இந்த பை அப்படிங்கிறது நமக்கு ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் h nu minus pi. நெக்ஸ்ட்டு, the idea of quantum nature of light emerged in an attempt to explain. குவாண்டம் நேச்சர் ஆஃப் லைட் இருக்கு இல்லையா, அது வந்து அட்டெம்ப்ட் வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா பிளாக் பாடி ரேடியேஷன். ஆன்சர் என்னென்னா பிளாக் பாடி ரேடியேஷன். நெக்ஸ்ட்டு, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட் எஸ்டாப்ளிஷஸ் தட் லைட் கன்சிஸ்ட் ஆஃப். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எக்ஸ்பெரிமெண்ட் எஸ்டாப்ளிஷஸ் தட் light consists of energy packets. அதில் என்ன இருக்குது அப்படின்னா எனர்ஜி பேக்கெட்ஸ். நெக்ஸ்ட்டு, the de Broglie wavelength of a neutron in thermal equilibrium with heavy water at a temperature T and mass m is. de Broglie wavelengthல தெர்மல் ஈக்குலிபிரியம், அதாவது டெம்பரேச்சர், அதில் இருக்கக்கூடிய மாஸ் m அப்படிங்கிறதுக்கான ஈக்குவேஷன் ஆல்ரெடி டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கொஷின் தான் கேட்டிருக்காங்க. தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா ஃபார்முலா என்னென்னா h by root of 3m kt. ஹெச்ங்கிறது தெரியும் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், எம்ங்கிறது மாஸு, இந்த பிங்கிறது போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், டிங்கிறது டெம்பரேச்சர். ஸோ தெர்மல் டி ப்ராக்லி வேவ் லென்த்தில் இருக்கக்கூடிய தெர்மல் ஈக்குலிபிரியம் இருக்கு இல்லையா, தெர்மல் அப்படின்றது வந்தாவே நமக்கு என்ன ஃபார்முலா? h by root of 3m kt. Next one, the longest de Broglie wavelength if they are moving with same velocity. ஒரு சேம் வெலாசிட்டியில் பார்ட்டிகிள்ஸ் மூவ் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் டி ப்ராக்லி வேவ் லென்த் வந்து எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா பார்ட்டிகிள்ஸ். லாங்கஸ்ட் டி ப்ராக்லி வேவ் லென்த் எதில் கிடைக்கும்? பீட்டா பார்ட்டிகிள்ஸில் கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து பீட்டா பார்ட்டிகிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இஃப் an electron, a proton and a alpha particles have same de Broglie wavelengths,
then the kinetic energy of alpha particle is what? இப்போ ஒரு எலக்ட்ரான் புரோட்டான் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து டி ப்ரோக்லி வேவ் லென்த் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகளோட கைனட்டிக் எனர்ஜி எப்படி இருக்கும்னா லீஸ்ட்டாக இருக்கும். ஆல்ஃபா பார்ட்டிகளோட கைனட்டிக் எனர்ஜிக்கான ஆன்சர் வந்து லீஸ்ட். Next one, an electron of mass me and a proton of mass mp are accelerated through the same potential. Then the de Broglie wavelength is, அதாவது எலக்ட்ரானோட மாஸ் எம்இன்னு எடுத்துக்கிறோம், ப்ரோட்டானோட மாஸ் எம்பி, இதை வந்து ஆக்சிலரேட் பண்ணுறோம் ஒரு சேம் பொட்டன்ஷியலில். அப்போ அதோட டி ப்ராக்லி வேவ் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ரூட் எம்பி பை எம்இ. அதாவது எலக்ட்ரானோட மாஸ் எம்இன்னு எடுத்துருக்கோம், ப்ரோட்டானோட மாஸ் எம்பின்னு எடுத்துருக்கோம், ஆக்சிலரேட் பண்ணுறாங்க, அதோட பொட்டன்ஷியல் வந்து சேமாக இருக்குது. சேம் பொட்டன்ஷியல் ஆக்சிலரேட் பண்ணும்போது அதோட டி ப்ராக்லி வேவ் லென்த் கேட்குறாங்க. ஸோ டி ப்ராக்லி வேவ் லென்த் எப்படி இருக்குன்னா ரூட் ஆஃப் எம் சஃபிக்ஸில் பி, அதாவது மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் பை மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். நெக்ஸ்ட் ஒன், த வேவ் லென்த் லாம்டா இ ஆஃப் அன் எலக்ட்ரான் அண்ட் லாம்டா பி ஆஃப் ஃபோட்டான் ஆஃப் சேம் எனர்ஜி. ஸோ இ இஸ் ரிலேட்டட் பை, ஸோ அது வந்து நமக்கு லாம்டா இங்கிறது வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான், லாம்டா பிங்கிறது வேவ் லென்த் ஆஃப் ஃபோட்டான், அது இருக்கக்கூடிய எனர்ஜி சேமாக இருக்குது. அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா lambda p is directly proportional to lambda e squared. அதாவது எலக்ட்ரானோட வேவ் லென்த்தை ஸ்கொயர் பண்ணோம்னா அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபோட்டானோட வேவ் லென்த்து. ஸோ இதுதான் ஆன்சர். lambda p is directly proportional to lambda e squared. Next, the de Broglie wavelength of neutrons in thermal equilibrium at temperature T. de Broglie wavelength இருக்கு இல்லையா, அது எதோட de Broglie wavelength நியூட்ரான், அதாவது அது எதில் இருக்குன்னா தெர்மல் ஈக்குலிபிரியமில் இருக்குது. அப்போ டெம்பரேச்சர் டீனாக்கா நமக்கு என்ன வேல்யூ வரும்னா 30.8 by root 8 Armstrong. Next, if velocity of a particle is 3 times of that of electron and the ratio of de Broglie wavelength of particle to that of electron 1.814 into 10 power minus 4, the particle will be, so இதுக்கான ஆன்சர் நியூட்ரான். The electron microscope use electron for their which property? Electron microscope use electron for their which property na எந்த ப்ராப்பர்ட்டியில் வேவ் நேச்சருங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், de Broglie wavelength associated with an electron having kinetic energy E is. de Broglie wavelength associated with an electron having kinetic energy E is. ஆன்சர் என்னென்னா lambda is directly proportional to 1 by root E. lambda எப்படி இருக்குன்னா is directly proportional to 1 by root E. இந்த வீடியோவில் நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸில் இருக்கிற இந்த வேவ் நேச்சர் அதுக்கான ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இதோட கண்டினியூவேஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.